அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, நம்மளுடைய மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு? இந்த மீன ராசி பார்த்தீங்களா, குரு பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த மீன ராசியில் பிறந்தவங்க தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். இவங்ககிட்ட ஒழுக்க குணம், நல்ல நடத்தை அதிகமாகவே இருக்கும். எதுலேயுமே தொலைநோக்கு பார்வையோட செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு? இந்த மீன ராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அற்புதம் நிறைந்த இந்த புண்ணியத்தை கொடுக்கும் பெருமாளுக்கு உகந்த இந்த மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க? மேலுமே இவங்களுக்கு சனி தோஷங்கள் விலக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாங்க. மேலுமே ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தான் தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க. அந்த வகையில் தான் மீன ராசிக்காரர்களோட குணங்கள் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது? மீன ராசிக்காரர்கள் சிறப்பான குணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற வார்த்தையே உங்ககிட்ட கிடையவே கிடையாதுங்க. செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையானவங்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த மீன ராசிக்கார்கிட்ட அன்பும் பொறுமையுமே கலந்திருக்கும். எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையானது அதிகமாகவே இருக்கும். எப்போதுமே இவங்க பார்த்திங்களா இயற்கையை அதிகமாக விரும்புவாங்க. இவங்களாம் யார் நேசிக்கிறாங்களோ அவங்க இவங்களும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நல்ல குணங்களை கொண்டவங்க இவங்க. ரகசிய வாழ்க்கை பற்றி யோசிப்பது கிடையவே கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்களா யோசித்து எல்லா விஷயங்களையும் முடிவெடுப்பாங்கத்தில் சிறந்தவங்க. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுக்கு நண்பராக இருப்பாங்க. மேலுமே ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரன்ட்ட இவங்க கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே இந்த மீன ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துட்டையுமே சமமாக பழகக்கூடியவங்க. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் பழக தெரிந்தவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா நல்ல ஒரு மனப்பக்குவத்தை கொண்டிருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் யாரையுமே நண்பனாக்கி கொள்கின்றானோ அவங்க மிகவும் பாக்கியசாலி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களோட நல்ல குணமானது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அனைத்து ராசிக்காரர்களான சந்திர திசை கொடுக்கும் பலன்கள் ராசிக்கல் மீன ராசிக்கு ராசியான கல், புஷ்பராகம், கோமேதகம் போன்ற இது எல்லாமே இவங்களுக்கு சங்கடங்கள் நேரும் சமயத்தில் புஷ்பராகம், கோமேதகம் அல்லது முகத்தை மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டாலுமே துன்பங்களானது விலக ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை இன்னைக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரம் ஆகிய 3 அல்லது 4 ரத்தினங்களை பதித்து கடவுளை வேண்டி ஆட்காட்டி விரலில் அணியிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு பார்த்திங்களா கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் பல நன்மைகளை இவங்களுக்கு கொடுக்கும். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோமா, திங்கள் மற்றும் வியாழக்கிழமையில் சத்யநாராயணன் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை விரதம் இருந்தாலே தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். மீன ராசிக்காரர்கள் கலை, சங்கீதம், இலக்கியத்தில் ஆர்வம் அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும். மேலுமே இந்த நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க? வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை கொடுக்கும். மேலுமே சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து நீங்கள் தலிகையிட்டு வழிபடுவது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்தது எல்லாமே கிடைக்கும், கேட்டது எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே நீங்கள் சனி தோஷமானது விலங்க சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நாளில் நீங்கள் விரதம் இருக்கும்போது சனி தோஷமானது முழுமையாக விலக ஆரம்பிக்கும். மேலுமே நீண்ட நாள் கால ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேற போகுது. கனவுகளுமே நனவாக போகுதுங்க. அரசாங்க காரியங்களில் வெற்றி, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நிர்வாகத்திறன்
எதிர்பாராத பணவரவு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. தந்தை வழி உறவுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். மேலுமே ஜாமீன் மற்றும் கடன் சார்ந்த விஷயத்தில் ஆர்வத்தை குறித்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். சாகயங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. ராசி அதிபதி குரு 4ஆம் இடத்துல நிற்கிறதுனால தடைப்பட்ட வீடு கட்டும் பணி துரிதமடையும். வாகனம், வயல்வெளி, தோட்டம் வாங்கும் யோகமே உங்களுக்கு ஏற்படும். தாய் வழி சொத்துக்கள், பணம், நகைகள் கிடைக்க இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகளோட அன்பு, அரசனனை மகிழ்ச்சி கூட்டும். சுபயோக வாழ்க்கையானது உங்களுக்கு வாழ ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையினர் தொழில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலுமே ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பரிபூரண குலதெய்வ அருளுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சமுதாயத்தில் பார்த்திங்களா அந்தஸ்துமே அதிகரிக்கும். பூர்வீக சொத்தால் பயன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்குமே விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கி மகிழ போகிறீங்க. குழந்தைகளோட எதிர்கால நலனுக்காக ஒரு தொகையை முதலீடு செய்யும் ஆர்வமானது இந்த டைமில் உங்களுக்கு அதிகரிக்கும். மகன் மற்றும் மகளோட முதல் மாத சம்பளம் பார்த்திங்களா உங்களை ஆனந்தப்படுத்தும் வகையில் இந்த காலகட்டமானது நம்மளுடைய அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியமானது அதிகரிக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி படிக்கும் ஆர்வமுமே இந்த டைமில் அதிகரிக்கும். எதிர்பாலித்திறனுடன் கவனமாக பழகுவோம். ஆன்லைன் முகத்தில் பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்களா மகாவிஷ்ணுவை வழிபடுவதனால குடும்பத்தில் சங்கடங்களானது குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் மகிழ்ச்சியானது பெருக ஆரம்பிக்குங்க. முடிந்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த அசைவ உணவை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கிறது உங்களோட உடலுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. மேலுமே பெருமாளோட அருளுமே உங்களுக்கு கிடைக்க இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் பெருமாளுக்குரிய விரத தினங்களில் விரதம் இருந்து சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே பெருமாளோட முழு அருளுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும். முடிந்தவங்க அதை செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க? இந்த மீன ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே வராகிய வழிபட எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் குருவோட பார்வையினால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே நீங்கள் செஞ்சு வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகளானது குறைய ஆரம்பிக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால உங்களோட சங்கடப்படுத்திய பிரச்சனைகளானது இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் நல்ல சிறப்பாக இருக்கும். மேலுமே எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். வழக்குகள் வெற்றியாக உங்களுக்கு அமையும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்குங்க. மேலுமே நீங்கள் பெருமாள் வழிபாடு இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும். மேலுமே திருப்பதிக்கு நீங்கள் சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றம் ஏற்படுங்க. உங்களோட வாழ்க்கையில் திருப்பங்களும் ஏற்படும். நீங்கள் நினைத்தது எல்லாமே கிடைக்கும், கேட்டது எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதனும் சூரியனும் புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு அளிக்கிறதுனால வரவு அதிகரிக்கும். நஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே டோட்டலாக மாறிடும். வியாபாரத்தில் நல்ல லாபம் அதிகரிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றமானது ஏற்படும். வெள்ளி அன்று பார்த்திங்களா உங்களோட வேலைகளில் மட்டும் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது. நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் நிதானமாக பேச வேணும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும். தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டமிட்டு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு சிறப்பும் சந்தோஷமும் கூட ஏற்படும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கிடைக்குங்க. மேலுமே பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும்.
அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்குங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீன ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஆல் விவோஸ், தேங்க்யூ.